மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. நீங்களே டிசைன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல நாங்க தரணுமா? அது ரெண்டுல எதுனாலும் சரி மேடம், என்கிட்டயும் இருக்கு. சரி, உங்க டிசைன்ஸ் காட்டுங்க. ஓகே மேடம். மேடம் இத பாருங்க. இது நல்லா இருக்குல்ல? இது நல்லா இருக்கும். இதே பண்ணலாம்ல நிஷா? வாங்க. ராஜி, இந்த டிசைன்ஸ் பாருங்க. இதெல்லாம் அழகா இருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு. இதே பண்ணலாம்ல? அப்ப இதே பண்ணிடுங்க. ஓகே மேடம். தேங்க் யூ. ஜூஸ் நல்லா இருக்குல்ல? ஆமாமா, சூப்பரா இருக்கு. மல்லி தான் எப்பவுமே ஜூஸ் நல்லா போடுவாளே. ரொம்ப ப்ரொஃபஷனலா போட்டிருக்கிற மாதிரி இருக்கு மல்லி. ஆமா, இங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாவது ஜூஸ் கடையில வேலை பாத்தியா? இல்லக்கா, இங்க வந்துதான் கத்துக்கிட்டேன். ஓ சரி. என்ன மத்தவங்க முன்னாடி வேலைக்கு வந்தவன்னு சொல்றதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த வேலைக்கு வந்தவ என்ன பண்றேன்னு பாருடி. நீங்க எந்த டிசைன் வேணும்னு சீக்கிரம் முடிவு பண்ணீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிடலாம். விஜய். மல்லி, சாப்பாடு எடுத்து வைக்கிறியா? சரிங்க, எடுத்து வைக்கிறேன். ஆஹா, விஜய் நமக்கு லீவ் போட வச்சா அவ கரெக்ட் பண்ண பாக்குறா. இல்ல இல்ல, எனக்கு இந்த டிசைன்லாம் எதுவும் வேண்டாம். எனக்கு விஜய் மெஹந்தி போட்டு விடட்டும். அவரு சாப்பிட்டு கிளம்பணும். அதெல்லாம் இல்ல விஜய், எனக்கு நீங்க தான் மெஹந்தி போட்டு விட போறீங்க. கல்யாணம் வரைக்கும் என் கூடவே இருப்பேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, மெஹந்தி போட்டு விடுங்க ப்ளீஸ். இல்ல, எனக்கு அது சரியா போட தெரியாது. மெஹந்தி போட தெரியாம யாராவது இருப்பாங்களா? வந்து போடுங்க மாமா. கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு மெஹந்தி போடுறத விட உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு? அது வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. விஜய் பரவாயில்ல, எனக்காக போட்டு விடுங்களேன். இல்ல ப்ளீஸ் விஜய், எனக்காக. அதான் ஆசைப்பட்டு கேக்குறாள்ல, சும்மா போட்டுதான் விட. எனக்கு மெஹந்தி வைக்க தெரியாது. நான் வேணா மருதாணி மாதிரி வச்சு விடுறேன். விஜய், நீங்க தர்ம சங்கடப்படக்கூடாது, நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் எல்லாத்துக்கும் நான் அனுமதிக்கிறேன். பொறுமையா போயிட்டு இருக்கேன். தாலி கட்டுறதுக்குள்ள அந்த ராட்சசு கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறேன் விஜய். ஓகேவா? சூப்பர் விஜய். ஓகே, இப்ப இந்த கை. மல்லி, நீ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? விஜய்க்கே ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. இல்ல, அவர் சாப்பிடணும். அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்குவாரு. நீ போய் டீ எடுத்துட்டு வா. மல்லி, எனக்கு ஒரு டீ. மல்லி, என் போனை நான் அங்க சார்ஜ் போட்டிருக்கேன், அதையும் எடுத்து கொடுத்துட்டு போயிடு. மல்லி, நிஷா இன்னைக்கு இங்கதான் இருப்பா. அவளுக்கும் சேர்த்து சாப்பாடு ரெடி பண்ணிடு. கல்யாணம் வரைக்குமே ஒரு 4-5 பேருக்கு எக்ஸ்ட்ராவே சமைச்சிரு, சரியா? சமைச்சிடுறேன், பெஸ்டா பண்ணிடுறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.
மல்லி, விஜய் எனக்கு எப்படி மெஹந்தி போட்டிருக்காருன்னு பாத்தியா? ம் சூப்பர், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, விஜய் உனக்கு எப்பவாவது இப்படி மெஹந்தி போட்டிருக்காரா? இல்ல, எங்க கல்யாணத்துல இந்த மாதிரி மெஹந்தி, பாட்டு பாடுறது இது எதுவுமே நடக்கல. ஓ, கோவில்ல சிம்பிளா நடந்தது, அதனால இதெல்லாம் பண்ணல. இதெல்லாம் இல்லாம இருக்க எப்படி கல்யாணத்தை நடத்துனீங்க? ஆக்சுவலி அது திருட்டு கல்யாணம் தான் சொல்லணும். நானும் கல்யாணத்தை கேள்விப்பட்டேன். ரஞ்சிதாவுக்கு கட்ட போன தாலியை தான் நீ தட்டி பறிச்சிட்ட போல இருக்கே. அது எப்படி இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய உன்னால தட்டி பறிக்க முடியுதுன்னே தெரியல. இப்ப பாரு, என் வாழ்க்கைக்கு கூட பங்குக்கு வந்திருக்க. நீ என்ன செய்வ? மறுபடி கட்டி கொடுக்க அம்மா அப்பா இல்ல. அப்போ இப்படிதானே கல்யாணம் பண்ணிக்க முடியும்? பரவாயில்ல, நான் ஒண்ணும் தப்பா எடுத்துக்கல. ஆக்சுவலா நம்ம கல்யாணம் பண்ண போறவரு நம்ம பக்கத்துல இருந்து இந்த மாதிரி மெஹந்தி எல்லாம் போட்டு விடுறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும். இதெல்லாம் மனசுல கள்ளம் கபடம் இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்படியா? அது என்னமோ எனக்கு கொடுத்து வைக்கல. விஜய் வாழ்க்கையில நான் வந்த கதையை விட அதுல என்ன நியாயம் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். சரியான திருட்டு கழுத கேடி நீ குடுப்பனைய பத்தி பேசுறியா? விஜய் மருதாணி போட்டது உனக்கு ரொம்ப பெருமையா இருக்குல்ல? இருடி வரேன். உங்க ஹேர் ஸ்டைல் கூட சூப்பரா இருக்கு. அப்படியா மல்லி? பாரு, நல்லா அடர்த்தியா இருக்கு. தேங்க்ஸ் மல்லி. என்னாச்சுக்கா, ஏன் நெளியறீங்க? என்னன்னு தெரியல, ஏதோ பின்னாடி ஊர்ற மாதிரி இருக்கு, அரிக்குது. அப்படியா? எங்க திரும்புங்க பாப்போம். அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏய், என்ன தெரியலங்கற? தெரியுது, பூச்சி ஏதாச்சும் கடிச்சிச்சான்னு தெரியல. பாரு, நல்லா நல்லா தொட்டு பாரு. அங்க இல்ல, பூச்சி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. மன பிராந்தின்னு நினைக்கிறேன். அரிக்குது, எரியுதுன்னு துடிக்கிற, மன பிராந்திங்கிற, ஏதோ பூச்சி இருக்கு பாரு, எடுத்து விடு, எடுத்து விடு. என் கண்ணுக்கு தெரியலையே, நான் எப்படி எடுக்கிறது? ஐயோ, உன்ன போய் கேட்டேன் பாரு, நானே எடுத்தாதான் உண்டு. நல்ல ஐயோ, என்ன பூச்சின்னு தெரியல. என்னக்கா, பூச்சி கிடைச்சதா? பூச்சி எல்லாம் கிடைக்கல, ஏதோ உதர்னதுல விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேங்கிற? இப்ப பாரு, போட்டு மெஹந்தி எல்லாம் போயிடுச்சு. புருஷன் பக்கத்துல உட்கார்ந்து மெஹந்தி போடுறது குடுப்பனல, அது உங்களுக்கு கை கழுவுற மாதிரி ஆனது. என்னன்னு சொல்றது? பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அடக்கம் வேணும். அடக்கம் அமரருள் உய்க்கும். இந்த குரலை ஸ்கூல்ல என் பிள்ளைங்களுக்கு முதல்ல சொல்லி கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.